ஒரு நிமிஷம் லைனில் இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி, த எண்ட் ஆஃப் த சவுத். எல்லாருக்குமே தெரியும் ராமேஸ்வரம், அங்கே தான் போயிட்டுருக்கோம் அடுத்த டிஸ்ட்ரிக்கு. இப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோ உடனே டமால் டிமில் உங்களுக்கு உடனே வரும். பாருங்கள், நம்ம இப்போ எங்கே கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம். பாருங்க பாம்பன் பாலம். லெஃப்ட் சைடில் தான் பாம்பன். இதுவும் பாம்பன் தானே? ஆமாம், இதான் நினைக்கிறேன், இதுதான் பாம்பன் பாலம். நம்ம பாம்பன் பாலத்தில் போக போகிறோம். இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏன்னா இது சங்கர் சிமெண்ட்ல கட்டியிருக்காங்க. அந்த விளம்பரத்தில் பார்த்ததுங்க. வா, அழகாக இருக்குங்க. வாட் பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வாவ் 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 வாவ். பாம்பன் பாலம். ஆஹா, அப்பா எவ்வளோ தூரம் இருக்கு. உண்மையில வந்து இந்த பாம்பன் பாலம் அவ்வளோ அழகா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் இங்கே மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய பேர் ரொம்ப கழுகு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. கொஞ்சம்னா கழுகு அட்டாக் பண்ணியிருக்கோம். ஐயோ, உண்மையில நல்லா இருக்கு பாலம். 2 பக்கமும் கடல் நடுவு. பயமா இருக்கு ஓட்டுறதுக்கு, பைக் ஓட்டுறதுக்கு அவ்வளோ பயமா இருக்கு. ஐயோ, எவ்வளோ அழகா இருக்கு பாம்பன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தனியாக ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு தான் தனுஷ்கோடி. அங்கே போய்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் பாம்பலம் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய டூரிஸ்டாக இருக்காங்க. எதுவும் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்பீட், ஐயோ கேமரா இருக்குது. ஸ்பீட் கிலோமீட்டர்ஸ் எதுவும் உண்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் போகணும், இது மேலே போகக்கூடாதுன்னு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது அந்த பிரிட்ஜு தூக்குறதா? ஓஹோ காய்ஸ், பாருங்கள் காய்ஸ், இதுதான் அந்த பிரிட்ஜு, தூக்குற பிரிட்ஜு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பாம்பன் பாலம் வந்துட்டோம். தனுஷ்கோடி, லெட்ஸ் சீ த வே. அம்மா பயமாக இருக்குங்க. பார்த்தீங்களா? வா, உங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டுருக்கானுங்க. போய் ஏதோ பண்ணிட்டுருக்கானுங்க. இதான் அந்த ஷிப்பு போகிறது. இது தூக்கி போயிட்டு வருவான்லா? ஆஹா, எப்படி இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. மாசில் பயங்கரம். ஒரு நிமிஷம், எவ்வளோ போட்டு நிற்க பாருங்க ஆப்போசிட்டில். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பன் பாலத்தை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், பாம்பன் பாலம் முடிஞ்சோன்னு இங்கே இன்னும் டோல்கேட் மாதிரி வச்சுருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கட்டணுமா என்ன? என்ட்ரி அமௌண்ட்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாம்பன் பாலத்தில் தான் இருக்கும். ஓ மை காட், யாரா அது? ப்ரோ ப்ளீஸ் மூவ், வழியோடுங்க ப்ளீஸ். ஓகே. ஐயோ, நசுக்கிடுவாங்களா உள்ள வச்சு சொன்னேன்னா? மோஸ்ட்லி வந்து ஹார்ன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஹைபீம் லைட்டை யூஸ் பண்ணி போடுறாங்க. வந்துட்டோம். லைக் இதுக்கப்புறம் எப்படி இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையே. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? பாம்பன் தான் வந்திருக்கோம். பாம்பாலம் கிராஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தனுஷ்கோடி தான். டங் எங்க பாருங்க, தனுஷ்கோடி போகிற ரூட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படி பச்சைன்னு இருக்குங்க. ஐயோ, என்ன அழகு. இவ்வட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கிறது ஃபுல்லாமே நீர்க்கருவ மரம். தெரியல, நீர்க்கருவே மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் தான் இருக்கு. ஃபுல்லாக பச்சைன்னு இருக்கு. ரோடு அவ்வளோ அழகாக இருக்கு. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஐயோ, என்ன அழகாக இருக்கு பிளேஸு. வாவ், இட்ஸ் ரியலி குட். I'm really impressed.
அழகாக இருக்குது. வா, உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. அந்த ரோடு நான் வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாரும் பார்க்குறதுக்கு. சார் எவ்வளோ அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல் உண்மையிலே. ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு, பீஸ்ஃபுல்லான ரோடு. இட்ஸ் இம்பாசிபிள். உண்மையிலே இந்த ரூட்லாம் வரணுங்க. ரைட் பைக்கர்ஸ், டோன்ட் மிஸ் திஸ் பிளேஸ். பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. உண்மையில அவ்வளோ அழகாக இருக்குங்க ரூட்டு. பாருங்க, ஒரு வழியாக நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம் பாருங்க. தனுஷ்கோடி வந்துட்டோம். இன்னொரு 600 மீட்டர் தாங்க இருக்குது. நம்ம வந்து தனுஷ்கோடி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக நான் வந்தது எனக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். அது 2 சைடு கடல், நடுசில் ரோடு, வேறு லெவல். உண்மையிலே கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்பில் ஒன் டைம் மட்டும் இங்கே வந்துடுங்க. ஏன்னா அந்த பாம்பன் பாலமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பாம்பன் பாலம் இருக்குல்ல, அதுவே அவ்வளோ ஒரு அழகாக, எப்படி சொல்கிறது, அவ்வளோ காற்று அப்படி தள்ளுதுங்க. நம்மளை நிற்க விட மாட்டேன் பாருங்க. இதான் லைட் ஹவுஸு. வந்துட்டோம் தனுஷ்கோடிக்கு. கேமரா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஐயோ, கேமரா எப்படி இருக்குதுன்னு தெரியல. கேமரா இதே கண்டிஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரையில் மழைங்க, ஒன்றே பண்ண முடியல. எங்கே பாருங்க, அவங்களாம் வைப்பர் யூஸ் பண்ணுறாங்க. பைக்கர்ஸ்க்கு எது வைப்பர் சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நமக்கு பியூர் ஆட்டாட்டினா போயிடும், பியூர் ஆட்டாட்டினா செட்டுக்கு போயிடும். அப்படி தான் பண்ணிகிட்ருக்குங்க எல்லா டைமும். இப்போ வீடியோவில் பார்த்துருக்கு வைப்பர் வரா மாதிரி வீடியோவில் உண்டு. ஆனால் அது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆமெல்லாம் இருக்குல்ல, ஆமெல்லாம் வரா மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஆமெல்லாம் வந்து இது பண்ணுமா, இனப்பெருக்கம். அதாவது முட்டை விடைய காலத்தில் இங்கே வந்து கடல் கரையில் வந்து முட்டை விட்டு இந்த இடத்துல முட்டையை வச்சு மூடி வச்சுட்டு போயிடுவோம். நான் டிஸ்கவரில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இடம் தான் அது. என்ன பண்ணுவோன்னா, அந்த ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பூராமே முட்டையை விட்டு அந்த குழி தண்ணி முட்டையை வச்சு முட்டைக்குள்ளே வச்சுட்டு போயிடும். எல்லோரும் போகிறாங்க, ஜம்முன்னு போகிறாங்களா ரைடர்ஸ். அதை முட்டை வச்சுட்டு போயிடும். போனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை ஆட்டோமேட்டிக்காக பொரிஞ்சு 42 or 50 days சம்திங் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா பொரிஞ்சு அந்த முட்டை அப்புறம் வெளியே போகும். வெளியே அப்படி போய் அந்த குஞ்சு இருக்குல்ல, அந்த குஞ்செலாம் ஆட்டோமேட்டிக்காக கடலில் போய் கடலுக்குள்ளே போய் அதோட வாழ்க்கை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடும். உண்மையில் தனுஷ்கோடி வேறு லெவலில் இருக்குங்க. ரோடை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஐயோ, பயங்கர மாசாக இருக்குங்க ரோடு. ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்படி போய்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த நண்பன் படத்தில் லாஸ்ட்டு வர சீன் நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த இடமா தான் இருக்கும் நினைக்கிறேன். அதாக தான் இருக்கும். வா, பார்த்தீங்கல்ல, எல்லாரையும் பைக்கர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் மரியாதை. ரோட்டில் பீப்புள்ஸ் அட்டென்ஷன் தான் முக்கியம். அதாவது நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. பைக்கை நம்ம ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணுற ஒரு ட்ராவலர் அப்படிங்கிறப்ப நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. போதும். இதுக்காக தாங்க இவ்வளோ போராடுறோம். பைக்கர்ஸ்லேயே நல்லவங்க இருக்காங்க. தயவுசெய்து பைக்கர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். மழை பெய்யுது, எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் தான் மழை பெய்யுதா? அவங்களாம் மழை பெய்யலையா? தண்ணியை வருங்க. நான் ஸ்பீடாக போகிறதா தண்ணி ஸ்பீடாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக போயிடும். ஸ்லோவாக போனாலும் மழை தான் பெய்யுது. அவனுக்கு அப்புறம் அசால்ட்டாக நிற்கிறானுங்க பாருங்க. வா, ஒரு சுனாமி வந்துச்சுன்னா அவ்வளோதான், சுவாலி முடிச்சு. யோசிச்சு பாருங்க. அங்கே பாருங்க, தண்ணி டபுள் கலரில் இருக்குது பாருங்க. இதில் லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் வேற ஒரு க்ரீன் கலரில் இருக்கு. ஆஹா, என்ன இது சூப்பராக இருக்குப்பா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி என்ஜின்னு காட்டிக்கிட்டு இருக்கேன். பட் யாரும் பண்ணாதீங்க. இப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. வாவ், ஆஹா, என்ன இது நல்லா இருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கைஸ். உட்காந்துடலாம் இப்போ நம்ம புதுசாக பார்ப்பாங்க. ஃபைனலி we came to எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ, நான் வேறு அந்த QR கோடுக்கு கொண்டு வராமல் மறந்துட்டேனே, பேப்பர் போடலையே.
சரி ஓகே ஃபைன், நாட் எ ப்ராப்ளம். பைக் பார்க்கிங் உள்ள வரைக்கும் கொண்டு போய் விடுவாங்களா? பைக்கை விட மாட்டாங்க. பெர்மிஷன் வாங்கணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபைனலி வந்துட்டோம். பயங்கர க்ரௌடாக இருக்குது. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. பைக் கன்சன் பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க, வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா இது ரெண்டு தண்ணிக்கு பார்த்தீங்களா? ப்ளூ கலரு, இது வேறு கலர். ரெண்டும் இந்த இடத்துல வந்து மிக்ஸ் ஆகுது. பயங்கரமாக இருக்குங்க. ஹாய்ண்ணா, மீன் பிடிச்சிருக்கீங்களா? என்ன மீன் இது? ஓ, திருநெல்வேலி. அண்ணா உங்கள் பேர்? நாகேந்திரன். சூப்பர்ண்ணே. எவ்வளோ நேரம் இப்படி இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களோ? ஓ, ஈவினிங் டைம் வரைய மாட்டுமோ? சரி சரி, சூப்பர்ண்ணே. ஆண்ணே என்ன சூப்பரா? கிருவாண்ணே. ஓகே ஓகே, உங்கள் லோக்கல் தானே? அங்கே தானே? இந்த ஊர் தானேண்ணா? சரி சரி. ஓ, என்ன மீன்? என்ன இது? என்ன மீன்? அது மீன் தானே. அது என்ன மீன் தெரியல, எனக்கு தெரியல. நைஸ் டு மீட் யூ ப்ரோ. என்ன ப்ரோ? திருநெல்வேலி. மும்பை. ஓ, மும்பை. பாய், மும்பை கா பாய். பார்த்தீங்களா? வாவ். என்ன மீன்? ஓரானா? அப்பயே முடிஞ்சிச்சு. விஷமா? டேஸ்டான மீன். ஓ, அப்பயே முறை கட்டிட்டு. ஓ, காப்பாற்ற முடியாதா? ஆ, கொஞ்ச நேரம் தாங்கணும். கட்டுக்கு இந்த கையெல்லாம் இதாயிரும். ஆ, உடம்பு அப்படியே இதாயிரும். ஓஹோ. என்னண்ணா? சூப்பராக இருக்கும். சரி சரி, நைட்டு போய் பொரிச்சு சாப்பிட்றீங்க. என்ன ப்ரோ? திருநெல்வேலி ப்ரோ. கன்னியாகுமரி, நியர்பை கன்னியாகுமரி. ஆ, நீங்களும் மும்பை தானா? கர்நாடகா. ஓ ஓ, நெக்ஸ்ட் மந்த் ப்ரோ. நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் கம். வெல்கம் மை வில்லேஜ். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஆ, நெக்ஸ்ட் அடுத்த மாதண்ணே, டிசம்பரில் அங்கே காஷ்மீர் போகிறேன். என்னண்ணா? ஆ, அந்த பைக் அந்த நிற்கலாம். இப்படி எல்லா ஊரும் ட்ராவல் பண்ண வேண்டியதுண்ணே. இதுதான் ட்ராவல் தான். இல்லைண்ணா, அந்த யூடியூப்ண்ணா. யூடியூப். நன்றி நன்றி. ஃபைனலி பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி பார்த்தாச்சுங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் நம்ம தனுஷ்கோடி கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வேறு எங்கே தான் மூவ் ஆகணும். உண்மையிலே வந்து பயங்கரமான பிளேஸுங்க. கண்டிப்பாக மஸ்ட் விசிட். மழை ஹெவியாக வருது. ஸோ தட் பயங்கர. ஓ மை காட், ஓ மை காட்.
You protect my camera. Just stop it. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.